ஒரு சிறிய பொய் கூட ஒருநாள் பெரிய பிரச்சனையை உருவாக்கும். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை பொய் சொல்வதின் விளைவுகளை சொல்லும் ஒரு அழகான நெறிக்கதை. ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன். ஆனால் அவனுக்கு ஒரு மோசமான பழக்கம் இருந்தது. அவன் அடிக்கடி பொய் சொல்வான். சில நேரங்களில் நண்பர்களை கிண்டல் செய்யவும் சில நேரங்களில் மக்களை பயமுறுத்தவும் பொய் சொல்வான். அதனால் கிராம மக்கள் அவனை நம்ப மாட்டார்கள். ஒருநாள் அந்த சிறுவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு சலிப்பு வந்தது. அவன் திடீரென்று சத்தமாக கத்தினான், புலி. புலி வந்துடுச்சு, காப்பாத்துங்க. கிராம மக்கள் பயந்து ஓடி வந்தார்கள். ஆனால் அங்கு புலி எதுவும் இல்லை. சிறுவன் சிரித்துக்கொண்டு சொன்னான், நான் ஜஸ்ட் விளையாடினேன். மக்கள் கோபமடைந்தார்கள். சில நாட்கள் கழித்து சிறுவன் மீண்டும் அதே மாதிரி கத்தினான், புலி. புலி. மக்கள் மீண்டும் ஓடிவந்தார்கள். ஆனால் மீண்டும் அது பொய்யாகவே இருந்தது. இந்த முறை அனைவரும் மிகவும் கோபமடைந்தார்கள். இனிமேல் அவன் சொல்வதை நம்பக்கூடாது என்று முடிவு செய்தார்கள். ஒருநாள் மாலை உண்மையாகவே ஒரு பெரிய புலி அந்த காட்டிலிருந்து வந்தது. ஆடுகள் பயந்து ஓடின. சிறுவன் மிகவும் பயந்தான். அவன் முழு சத்தமாக கத்தினான், காப்பாத்துங்க. இந்த முறை உண்மையிலேயே புலி வந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை யாரும் வரவில்லை. ஏனெனில் அனைவரும் அது மீண்டும் பொய் என்று நினைத்தார்கள். சில நேரம் கழித்து கிராம மக்கள் அங்கு வந்தார்கள். அவர்கள் ஆடுகள் காயமடைந்ததையும் சிறுவன் அழுது கொண்டிருப்பதையும் பார்த்தார்கள். சிறுவன் வருத்தத்துடன் சொன்னான், நான் எப்போதும் பொய் சொன்னதால். இன்று நான் உண்மை சொன்னபோதும் யாரும் என்னை நம்பவில்லை. அந்த நாளிலிருந்து சிறுவன் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. கதையின் நெறி 1. பொய் சொல்வது நம்பிக்கையை அழிக்கும். 2. ஒருமுறை நம்பிக்கை போனால் அதை திரும்பப் பெறுவது கடினம். 3. எப்போதும் உண்மை பேச வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படிப்பட்ட தமிழ் நெறிக்கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.